டூருக்கு போயிட்டு வந்தா டூர்ல இருந்து நமக்கு ஒரு பொருள் வாங்கிட்டு வரல. இந்த பையன் வரட்டி கேட்கணும். ஏமா உன்னதான் மனசுல நினைச்சிட்டு இருந்தேன். கரெக்டா வந்துட்டா. வேலை முடிஞ்சா உனக்கு 2 ஃபைல மறந்து வச்சுட்டு போயிட்டேமா. காலையில சொல்லி கேட்டு 2 ஃபைல் இருக்கு எடுத்து சின்ன பொண்ணுன்னு. ஆமாம்மா எடுத்து வைன்னு சொன்னேன், மறந்துடுவா போலுக்கு இதான் வேலையில. என்னெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தா உறங்கிட்டு இருந்தா அவ இப்படிதான் மறப்பா. இனியெல்லாம் அவள்கிட்ட சொல்லப்படாதுமா. மொத்தத்துல நானே எல்லா வேலையும் செஞ்சிடணும்னு நினைச்சிருக்கேன். என்கிட்ட சொல்லிருக்கலாமே, நான் அவ எடுத்து வைப்பான்னு சொல்லிட்டு நானும் அதெல்லாம் வைக்க காட்டாம இருந்தேன். சரி ஒன்னும் இல்லாம லஞ்ச் பிரேக் தானே, அந்த சாப்பிட்டுட்டு ஃபைல எடுத்துட்டு போயிடலான்னு வந்தேன். தெரியல உங்ககிட்ட வந்து கேட்கறேன். கேட்கக்கூடாதுதான். என்னதுமா? டூருக்கு போயிட்டு வந்தால எனக்கு ஏன் ஒண்ணுமே வாங்கிட்டு வரல? ஏமா ஏமா உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கலையா? நீ வாங்கிட்டு வந்ததெல்லாம் கிடைக்கும். நானும் டூருக்கு போயிட்டு இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கேன். ஏதாவது தருவான்னு பார்த்தேன், ஒண்ணுமே தரல. ஏமா உங்களுக்கு நிறைய சாக்லேட் பண்டம் கிளிப்பு அது இது நான் வாங்கி வச்சிருந்தேம்மா. சின்ன பொண்ணு கேட்டிருக்க வேண்டியதானே. அவள்கிட்ட மனுஷன் கேப்பானா? நீ எடுத்துட்டு வாழ கொஞ்சம் ருசி பாப்போம். மூணாறுல உள்ளது எப்படி இருக்குன்னு பாப்போம். ஏமா இருங்கம்மா, ஃப்ரிட்ஜ்ல தான் இருக்கா சாக்லேட். இருங்க பாத்துட்டு வரேன். அதெல்லாம் எங்க தேடினாலும் கிடைக்காது. இல்ல கிடைக்காதா? சின்ன பொண்ணு சாக்லேட் எடுத்துட்டு வா. அம்மா கேட்காவ நீ குடுத்துருப்பாடல சின்ன பொண்ணு நினைச்சேன் நான். எங்க கிடைக்காதுன்னு சொன்னது அது இருக்கு. ஆனா மாமி திங்கப்படாதுங்க. வயசு வேற ஆகு. சுகர் வந்து பிபி எல்லாம் கரெக்டா வந்துடும் இந்த வயசுல. என்னவும் வரட்டு சின்ன பொண்ணு பாவம். அவிய ஆசையை கேட்காவல்ல சின்ன பொண்ணு, எடுத்துக்கொண்டு குடு. ஆசையெல்லாம் வரங்க. ஆசைக்கு 2 தோசையை விட்டு திங்கலாம். அதுக்குன்னு சாக்லேட் இல்லாம தும்பாவ ஆசைக்கு நீங்களும். அம்மா வாயை திறந்து கேட்டுட்டு இருக்கு, நீ தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்கா. சும்மா இரு. அவளுக்கு தரது விருப்பம் இல்லையா இருக்கும். ஏமா விருப்பம் எல்லாம் இருக்கு. அவன் சும்மா நடிச்சிட்டு இருக்கா. அம்மா இருங்க நான் போய் எடுத்துட்டு வரேன். எங்க போறா? கிடைச்சாதானே. ஏன் உங்களுக்கு கண்டிப்பா முட்டையெல்லாம் திங்கணுமோ இந்த வயசுல? என்ன மூணாறுல முட்டை எப்படி இருக்குன்னு பாவம். டீ சும்மா ருசி பார்க்கதானே. ஏன் நீ நல்லா உன் வாயில கொட்டிருப்பால அப்புறம் என்ன? சரி எங்களுக்கு அது வயசாகல. உங்களுக்கு வயசாயிடுச்சுல. இப்போ இந்த முட்டையினோன்னா இன்னும் உடல்லையாக்கும். இந்த வயசு வரைக்கும் எனக்கு சுகர் கிடையாது, பிரஷர் கிடையாது, ஒரு நோய் கிடையாது. டீ ஒன்ன போலயா எல்லாத்தையும் தின்னு அழிக்கிறதுக்கு சும்மா ருசி பார்ப்பேன் அவ்வளவுதான். சின்ன பொண்ணு ஃப்ரிட்ஜ்ல வைக்கலையா? எங்க வச்சிருக்கா சின்ன பொண்ணு? காணல. ஏது அங்க இருக்காது. ஜாங்க அவளுக்கு தின்னுட்டாப்பா. ஜாங்கு தின்னுட்டா. ஓட்ஸ்ல பாத்துட்டு இருந்தேன். எரும மாடு உன சொன்ன என்ன அவளுக்கு ஜாங்கு தின்னுட்டான்னு போய் சொல்லியா நாய? ஆமாங்க ஜாங்கு தான் தின்னா. ஏன் சத்தியமா பண்ணணும்? ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேனே தெரியாது. டீ அந்த ஃப்ரிட்ஜ் அதான் பூட்டி வச்சிருந்தியோ? பூட்டி ஒன்னும் வைக்கல. யாரு சொன்னது பூட்டி வச்சிருந்தது? ஓ அதனாலதான் பூட்டி இருந்தோ. சரி சரி மகாராணி பூட்டிக்கிட்டு உள்ள பண்டத்தை வச்சு நல்லா தின்னு இருக்கா. பாவிகளை எப்படிதான் இந்த பாவத்துக்கு மேல இப்படி எல்லாம் பழிய போட்டுருக்கீங்களோ. நான் என்ன முட்டையை தின்னு எடுத்துறீங்க? சீ. சின்ன பொண்ணு வான்ட்ட சொன்னேன், அங்க வச்சே சொன்னேன், உனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு வாங்கிக்க. அம்மைக்கு ஒரே ஒரு பார்சல் தான் வாங்கியிருக்கு, அதை அம்மட்ட கொடுக்கணும்னு சொன்னா சொல்லலையா? அதே எடுத்து நீ தின்னுபிட்ட அப்படித்தானே? ஜாங்கிட்ட கொடுத்தேன். சொன்னா கேளுங்க. அவ தான் கேட்காம எடுத்து தின்னா. அவ திங்கப்படாதுன்னு தான் சாவி வச்சு பூட்டி வச்சிருந்தேன். ஆனாலும் அவ கேட்கல. நான் என்ன செய்ய? நானா தின்னேன். இது சரிபட்டு வராது. ஜாங்கு 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 ஒருக்கைங்கப்பா. சும்மா இருக்க பிள்ளை படிச்சுட்டு இருக்கு. படிக்க விட மாட்டாவ. கிழவிக்கு இந்த வயசுல சாக்லேட் கேட்கும். சாக்லேட் பள்ளியில்லாத கிழவி. ஆளே மூஞ்சே பார்த்தாச்சு. மக்களே வாங்கிட்டு ஒண்ணு கேட்கணும். சொல்லாத டி சொல்லிடுறத. இங்க வா. மூணாறுல இருந்து சாக்லேட் வாங்கிட்டு வந்துருந்தேன் மக்களே, அதை நீயே சாப்பிட்டா? அந்த பிள்ளை பயந்து போய் சொல்லுவா அடிச்சு போட்டு வேறுன்னு. நான் நினைச்சேன் சரி வாய்தோ குழந்தைகளுக்கு அடுத்த நாள் டிஃபன் பாக்ஸ்ல வச்சு கொடுக்குறது, காய்கறி எல்லாம் கட் பண்ணுவாளா இருக்கும் கூட்டிக்கிட்டு வைக்கிறதுக்கு அப்படிதான் நினைச்சேன். எம்மா படுபாவி சிரிக்கி பயங்கரமான ஆளா இருக்காம கியாடி. எப்படிதான் இவ்வளவு பெத்து விட்டாவளோ? நம்ம வீட்டுக்குனே வந்து வாச்சிருக்கா. வார்த்தை விடாதுங்கண்ணே. எல்லாம் தெரிஞ்சது போல பேசுறிய. சும்மா இருந்து படிச்சுட்டு இருந்த பிள்ளையை கூப்பிட்டு சாக்லேட் கிக்லேட்னு ஆசையை காட்டி விட்டாரு. இந்த ஆள் கூப்பிட்டுனா வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். நான் உன்ன போப்ப இருந்து படிப்போம். சின்ன பொண்ணு கல்லிக்கிட்டே சாவியை கொடுத்து வச்சிருக்காள. அந்த கல்லி திங்காமல இருப்பாளு. மூஞ்ச பாருல, மூஞ்ச நல்லா தின்னுகிட்டு அந்த மூஞ்சல இருக்கக்கூடிய லட்சணத்தை பாருல. இது வயிறா இல்லன்னா கிணறான்னு தெரியல. ஏன் மட்டும் இப்படி கேவலப்படுத்தா? இல்லாட்டி உன்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு எனக்கு நீ இப்படிதான் பாடம் தருவியாட்டி, இப்படிதான் எனக்கு கிஃப்ட் தருவியாட்டி? நீ சொல்லுட்டி என்ன இப்போ? இல்ல நீ சொல்லு, இப்படிதான் எனக்கு நீ பாடம் தருவியா, இப்படிதான் எனக்கு கிஃப்ட் தருவியா? சொல்லு. ஏன் உமக்கு வேற கிஃப்டே தந்தது இல்லையோ? ஒன்னெல்லாம் வீட்டுல இருந்திருக்கப்படாது. டீ பைசாக்கு அருமை தெரியறதுனாலதான் வாங்கி வைக்கிறதெல்லாம் பறக்கி பறக்கும் வாயில போட தோணுது. வீட்லயே சும்மா இருக்கிறதுனாலதான் தின்னுட்டே இருக்க தோணுது. நான் என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுமா டீ? உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்த கையோடு ஏதாவது ஒரு இடத்துக்கு உன்னை வேலைக்கு அனுப்பியிருக்கணும். டீனா உன் மூஞ்ச பார்த்தாலே பாவம், அடிச்சு கொண்டுருவேன்னு நினைக்கேன். ஸ்டாப் த பாட்டு.
இங்க ஒருத்தி குறுக்கு பிடிச்சு போய் நின்றுட்டு இருக்கேன். ஊரெல்லாம் உன்னை கண்டு வியந்தாரா எனக்கு மூஞ்ச பார்த்து பயந்தாரான்னு பாட்ட பேர். என் பிள்ளை எங்க போச்சு தெரியல. கடவுளே வீட்டு விட்டு விரட்டி விட்டாவல. எங்க போய் கிடக்கோ சாப்பிட்டோ என்னவோ கடவுளே. போன் பண்ணாலும் போக மாட்டேங்குது, எடுக்கவே மாட்டேங்குது. ஏமா அப்பா வீட்டுக்குள்ள இருக்குது, யாருக்காண்டி வாசல பார்த்து நிக்கா? உனக்கு படிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லையாட்டி ஏன் பின்னாடியே திரியா? பாட்டி போய் படிட்டி படி. நான் எல்லாம் படிச்சா ஜோ மோன போல நினைச்சியோ? அவனை இழுக்காம இருக்கவே மாட்டா. இனி எப்படி 4 நாளைக்கு இங்க வர மாட்டாம்ல, அதனால ஜாலியா இருக்கிறது. 4 நாளைக்கு வர மாட்டானா? பின்ன அவன் எங்க போவான்? எங்கேயும் போட்டு என்னத்துக்கு தலையில கறக்குனதுக்கும் என்ன ஆக்கர்ல போட போறேன்னு போனதுக்கும் அப்பா வந்து கோவத்துல தானே இருக்கு. கண்டிப்பா வர மாட்டா வீட்டுக்கு. இது அது எங்கிட்டி போவோம் அந்த பிள்ளை? எங்கேயும் போட்டு நான் எங்கேயும் போய் தொலையிட்டு. அம்மா ஐயா பிள்ளை வந்துட்டு. அம்மா என் மேல கோவம் போயிட்டாமா. வா மேல எனக்கு எதுக்கு மோனே கோவம்? என் தங்க மோனே சாப்பிடுறியா மோனே? வா வா, உனக்கு பிடிச்ச பாறை மீன் முள்ளு தலையெல்லாம் போட்டு கறி வச்சிருக்கேன், கிழங்கெல்லாம் போட்டு அவிச்சு வச்சிருக்கேன். வாரியா? ஏமா சரிம்மா, பசிக்குமா? இல்ல போல சோறு போட்டுருவாமா. எப்பா எப்பா வந்துட்டா, எப்ப வாங்க. இவரு உறங்கறவரு எழுப்பாத அடிச்சு விடுவாரு. இவன் எதுக்கு இங்க வந்தா? இவன் எதுக்கு இங்க வந்தான்னு கேக்கு. என்னதுக்கு ஆக்கர்ல போட போறவே திடீர்னு என்ன கொலை பண்ணாலும் பண்ணுவான். நீ அவனுக்கு துணைக்கு நிக்கல. ஃபோன் பண்ணி கூப்பிட்டியா அவனை? ஃபோன் பண்ணி பார்த்தேன்டி, ஃபோன் போவலடி. ஏன் உன பிள்ளை ஃபோன் வரல? அம்மா ரீசார்ஜ் பண்ணலம்மா. நீ காலையில அம்மா தீந்து காடு. சரி அம்மா பரவாயில்ல, 200 ரூபா தாரே ரீசார்ஜ் பண்ணிக்க. அம்மா நெட்டுக்கு எவ்வளவு ரூபா ஆகும் மோனே? அம்மா ஒரு 598 ரூபா ஆகும்மா. 598? அம்மா இது யாமட்டி ஏன்? இங்க பாரு நீ இதெல்லாம் ஓவரா இருக்கும். 598 ரூபா இந்த நாய்க்கு எதுக்கு குடுக்காத சொல்லிட்டேன். அவன் இன்டர்வியூல அட்டெண்ட் பண்ணாமல நெட் வேண்டாமா அவனுக்கு? எனக்கு இந்த வீட்ல நிம்மதியே கிடையாது. ஏமா இதுக்கே இந்த கோண இப்படி கிடந்து ஆடுவோமா? நான் ஒரு பிசினஸ் தொடங்கலாம்னு ஒரு ஐடியால உன்கிட்ட கேட்கலாம் இல்லாம வந்து நிக்கே. அப்ப பிசினஸ் தொடங்கினா இவ செத்துருவாளோ? பிசினஸ்லாம் நமக்கு செட் ஆகாது மோனே. பேசாம மிந்தி போனால அந்த மாதிரி ஏதாவது வேலைக்கு போ. ஒண்ணு இல்ல, வீடெல்லாம் இருக்கதானே செய்வு. ஒரு வேலை இருந்தா போதாதா செலவுக்குன்னு? என்ன பிசினஸ்? ஏதோ பிசினஸ் சொன்னாம்ல, என்ன பிசினஸ் சொல்லு. ஏமா அவ இப்படி ஆர்வமா இருக்க பாருமா, நீ தான் ஆர்வமா இல்ல. என்ன பிசினஸ் கேளுமான சொல்லி. என்னதுல? ஏமா இந்த நமக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வந்து முட்டை மிட்டாய், பிரவுனி, அதுக்கப்புறமா கப் கேக்ஸ் அந்த மாதிரி எல்லாமே பண்றாவம்மா. நம்மடெல்லாம் வேற லெவல் ஸ்வீட்டுமா. காயல்பட்டின ஸ்பெஷல் இங்கோடி யாருமே விக்கலாமா. நம்ம வாங்கி அதை வச்சு சேல்ஸ் பண்ணலாம்னு நினைச்சிருக்கேம்மா. இங்க வச்சு சேல் பண்ணுவோம்னே? ஏமா அதுக்கு தாமா ஒரு கடை மட்டும் ரெடி பண்ணி தாமா. ஏமா ப்ளீஸ்மா. இல்ல புஷ் கார்டுன்னு ஒண்ணு வந்திருக்குமா. நிறைய ரூபா மோனே. அப்ப ஏன் கல்யாணத்துக்கு நகை கேட்க மாட்டா? என்னது டீ? இல்ல அவனுக்கு பிசினஸ் வச்சு கொடுப்பா. அவனுக்கு எல்லாமே தேவை. அப்ப எனக்கு நீ நகை எதுவுமே வாங்கி தர மாட்டா, எனக்கு நீ ரூபா கேட்க மாட்டா. டி அவனோட பிசினஸ்க்கு என்ன லட்சக்கணக்கிலாட்டி ஆக போகுது. ஒரு 10,000 20,000 ரெண்டு வச்சு கொடுப்போம் டி. அண்ணன் எப்படியும் ஒரு மாசத்துல சம்பாதிச்சு வந்துருவோம் டி. அதை விட கூடுதலாட்டு இது சரிப்பட்டு வராது. இது சரிப்பட்டு வரவே செய்யாது. இந்த நாயி உள்ள சொத்து எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு இருந்தாலும் மண்ணா போயிடும். நான் அடுத்தது மண்ணா போடும். ஒரு பொட்டு நகை கிடையாது. கொஞ்சமாவது வாங்கி தருவேன்னு பார்த்தா நீ அவனுக்கு புசு காட்டு கிசு காட்டுன்னு எல்லாம் வச்சு கொடு. எனக்கு ஒண்ணுமே கிடையாது. நான் ரோட்ல கிடந்தவத குப்பை தொட்டில இருந்து என்ன பறக்கினா அந்த நாய் அடிக்கடி சொல்லும், உன்னை குப்பை தொட்டில இருந்து அப்படி பறக்கிறது கோணுன்னு. அதை நான் அப்ப நம்பல, இப்ப நான் நம்பியே. நான் ஒருவேளை உன் வயித்துல பிறந்திருந்தா எனக்கு இப்படி ஒண்ணுமே தராம இப்படி நிற்கதியா என்ன விட்டுருப்பியா? நீ இவ்வளவு பேசுறியாடி? இரு நான் அப்பாட்ட போய் சொல்லி கொடுங்க. இப்ப இருக்கும்போதானே கேப்பா, நான் தனியா வந்து கேட்க வேண்டியதானே? அம்மா ப்ளீஸ்மா, இந்த பிசினஸ் மட்டும் வேண்டாம்னு சொல்லிடாதம்மா. என் வாழ்க்கை முன்னேறதுக்கு இதை தவிர வேற வழியே இல்லம்மா. அந்த அக்கா கிட்ட பேச வேண்டியது ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம சேல்ஸ் பண்ணலாமா, நல்லா விற்கம்மா. ஏமா ப்ளீஸ்மா. இவ இப்ப அழுதுட்டுல போற, என்ன செய்யன்னு தெரியலையே. ஏமா அப்பாட்ட மெதுவா பேசி பாருமா ப்ளீஸ்மா. சரி பேசி பாத்துட்டு அது வரைக்கும் நீ வாய வச்சிருவோம் சும்மா இருனே. இவ இப்ப காதுல போய் ஊதிருப்பா. அப்பா எப்படியும் பிசினஸ் எல்லாம் வச்சு தந்துருவாவ. மெதுவா அதுலயே டெவலப் ஆயிடணும்ப்பா. ரீசார்ஜ் பண்ணிடணும். இந்த போன்ல பேச வேண்டிய பிள்ளை நீ பேசவே இல்லை. மனசுல ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கள்கிட்ட பேசாம. சொல்லாரே யாரும் கேட்டா எல்லோரும் தாங்க மாட்டா. போட்டு மாத்து. கண்ணீரின் ஒவ்வொரு சொட்டு வைரம் வைரம் ஆகுமே. மொட்டையே மொட்டையே நீ எடுத்த சபதம் இன்று தோற்று போனதே. நானே வெப்பராளத்துல வாரேன், கொஞ்சம் வாயை புத்திட்டு தான் வாயாம். பாட்டையும் இளவு மாதிரி போட்டு விடியான் போயாம்ல.
ஏன் உனக்கு மறுமணி வீடை பார்த்ததுல இருந்து மனசெல்லாம் சரியில்லையோ? மருமவனே சரியில்லைன்னு வாரேம்ல இதுல மருமனுக்கு வீட்டை வேற பார்க்கணும். வீடா கோழி கூடு தெரியாம ஒத்துக்கிட்டணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இந்த மங்கத்தை கொடுத்த வாக்க ஒரு நாள் அவன் மாற மாட்டா. அதனால அதுல நான் தீவிரமா இருக்கேன். இனி என்ன செய்ய? வீட்டுக்கு வண்டியை விடாத, மனசு சரியில்லை, ஏதாவது கோயிலுக்கு கொண்டு விடு, கொஞ்சம் அங்க பிரதேசனம் பண்ணிக்கிட்டு போவோம். சரி சரி, நீ அங்க பிரதேசம் பண்ணி ஊர்ல தான் நானும் பார்க்கணும். ஹாய் செலவிடி, சிலர் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? பழைய மாதிரி வீடியோஸ் நிறைய காமெடி வந்துட்டா செலவிடி. நானே என் தங்கச்சி சண்டை போடுறது நிறைய பேர் விரும்புறீங்க போல. என்ஜாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செலவிடி. அது மட்டும் இல்லாம பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும். பை செலவிடிஸ், லவ் யூ.